ஹே பியூட்டிஸ், கொரியன் சீக்ரெட் ஃபேஸ் மாஸ்க் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ சைடில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இந்த க்ரீமோட ரிசல்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக அந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் லைவாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குடிக்கிற வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல தண்ணி, அது வந்து ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன் 1 மணி நேரம். எதுக்காக ஊற வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஊற வைக்காமல் கூட பண்ணலாம். பட் இங்கே செம்ம மழை இப்போது, அதில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு வீடியோ கிளிப் வர உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மழை டைமில் வந்து மயில் எல்லாமே வயலில் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே வந்து அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதனால வந்து ஒரு 1 hour கிட்ட எனக்கு டைம் போனதே தெரியல, அப்படியே ஊறிட்டே இருந்திருக்கு. பட் இது ஊற வைக்காமல் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, அதாவது தண்ணியோட மாற்றிக்கணும். அதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும், அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து இது மாதிரி மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணி வைக்கணும். ஒரு 10 to 15 minutes வச்சுருந்து பாருங்கள். எந்த ஒரு அலர்ஜியும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, எல்லா ஃபேஸ் பேக்குமே நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ரைஸ் பேஸ்ட் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரிஜினல் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். அந்த வீடியோலாம் எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, 1 டைம்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு, செம்ம ஒயிட்டனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறது தானே இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். 15 minutes வரைக்கும் அதை நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனாலே என்னவோ எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வீடியோவில் காமிச்சிருந்தபடி ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி தெரியல. மேபி இதை போக போக ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்குமோ என்னமோ, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்படி தான் என்னோடய ஃபேஸ் வந்து இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நார்மலான ஒரு க்ளோவிங் தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.